அரசியலில் ஆளுமைமிக்க அறிவார்ந்த அரசியல் தலைவராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நினைவு நாளான இன்று நாடே அவரை நினைவு கூர்கிறது. அரசியல் ஞானியான அரிஸ்டாட்டில் ஒரு முறை சொன்னார், ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதாது, நல்ல இதயமும் வேண்டும் என்று சொன்னார். அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்தான் எங்களுடைய இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் ஆட்சி காலத்திலே அவர் நிறைவேற்றிய சட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்தால் அவருடைய அறிவாற்றல், அவருடைய கருணை உள்ளம் வெளிப்படும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதற்கு சட்ட பாதுகாப்பை கொடுத்தது, மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமுல்படுத்தியது, அதேபோல தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், அதேபோல அம்மா உணவகத்தை ஏற்படுத்தி சிறப்பாக நடத்தி காட்டியது, அதேபோல மாணாக்கர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய திட்டம். இது போன்ற திட்டங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நானும் பல ஆண்டு காலம் அவரோடு அரசியலிலே பயணித்தவன் என்ற முறையிலும், அவருடைய அமைச்சரவையிலே இடம்பெற்றவன் என்ற அந்த நிலையிலும் அவருடைய அறிவாற்றலையும் அவருடைய கருணை உள்ளத்தையும் நேரிலே கண்டு வியந்தவன் நான். சரி, இப்போ அவங்க இருக்கும்போது அதிமுக எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, அவங்க இருந்த காலத்துல அந்த அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு, அரசியல் எப்படி இருந்தது, இப்போ அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஆரம்பித்து வளர்த்தாரோ அதே வளர்ச்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் நாம் கண்டோம். இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கட்டிக்காத்து வளர்த்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த இரண்டு ஆளுமைமிக்க தலைவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இந்த இயக்கத்திலே 2 கோடி தொண்டர்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். அத்தனை தொண்டர்களையும் கட்டுப்பாடாக கட்டுக்கோப்போடு கண்களை இமைகள் காப்பதைப் போல இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வருகிறார்கள். எனவே இயக்கம் எந்தவித அதாவது இந்த இயக்கம் எந்தவித பாதிப்புக்கும் இல்லாத வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்ததோ, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் எங்களுடைய மாண்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் இந்த இயக்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் இந்த இயக்கத்தை அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அரசியல் களம் எப்படி இருக்கு சார்? முன்னைக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க இருக்கும்போது அரசியல் களம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அதாவது அந்த தலைவர்கள் இருக்கும்போது இருந்த அரசியல் களம் வேறு. இப்பொழுது அந்த அரசியல் களம் கொஞ்சம் மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அப்பொழுது கட்சிகள் குறைவாக இருந்தது. இப்பொழுது அரசியல் கட்சிகள் அதிக அளவிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டு பல கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே களம் கொஞ்சம் கடுமையானதாகத்தான் இருக்கும், போட்டி கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு மக்கள் இயக்கம், அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் இயக்கம். எனவே மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. என்னதான் அரசியல் கட்சிகள் அதிகமாக தோன்றினாலும் அந்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை பிரித்தாலும் எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற அந்த கூட்டணி தேசிய கட்சியான பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இன்னும் சில அரசியல் கட்சிகளும் எங்களோடு இருக்கிறது. எனவே இப்போதைக்கு இருக்கிற இந்த கூட்டணியே எங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பலம் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதோடு இந்த கூட்டணி பலத்தோடு எங்களுக்கு மக்கள் பலம் இருக்கிறது. காரணம், எங்களுடைய ஆட்சி காலத்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம்,
புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு எடப்பாடியுடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்தில் மக்கள் அத்தகைய ஆட்சியையும் இன்றைக்கு இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது, அதாவது வெயிலுக்கு வந்த பிறகுதான் நிழலின் அருமை தெரியும் என்று சொல்வதைப் போல இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற போது மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு 2வது ஆண்டு கொஞ்சம் அதிருப்தியாக மாறியது. 3வது ஆண்டு கோபமாக மாறியது. இன்றைக்கு 4வது ஆண்டை கடந்து 5வது ஆண்டிலே திமுக ஆட்சி அடியெடுத்து வைக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த எதிர்பார்ப்பு, அதிருப்தி, கோபம் இன்றைக்கு வெறுப்பாக மாறி இருக்கிறது. எனவே மக்கள் இன்றைக்கு தேர்தல் எப்போது வரும், இந்த ஆட்சியை எப்போது வீழ்த்தலாம் என்ற அந்த ஒரே கருத்தோடு இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக மக்களுடைய ஆதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது காலத்தினுடைய கட்டாயம்.